Good morning students. Today 10th science class la physics class la இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வோல்ட் அப்படின்னாவே நம்ம தமிழில் மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வோல்ட் அப்படின்னாவே தமிழில் எப்படி சொல்லுவோம், மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வோல்ட் அப்படிங்கிறது சிம்பிள், அதுக்கு குறியீடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே வி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது மேக்ஸிமம் வோல்ட் அப்படின்னாவே நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கண்டக்டர் இருக்கும், ஒயர் இருக்கும். அந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனாவே அதை என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆச்சுனாவே அது கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு தானே மூவ் ஆகாது. அப்போ அது கண்டிப்பாக மூவ் ஆகணும்னு என்ன தேவை, ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த ப்ரெஷரை தான் வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரெஷர் தான் என்ன சொல்லுவோம், வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். வோல்ட்டுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறோம், வி. அப்போ டுடே கிளாஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாபிக்ஸ் நேம் வந்து வோல்ட், மின்னழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வோல்ட். அப்போ இங்கே டாபிக்ஸ்லேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னாலும் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னாலும் என்னது ரெண்டும் சேம் தான். அது ரெண்டுக்குமே என்ன தான் யூனிட்ஸு, வி. SI யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னது, வி, கேபிட்டல் வி. வீணாவை நம்ம என்ன சொல்லணும், வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 1 மார்க்கில் வரும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 points is 1 volt is 1 joule of work is done in moving 1 coulomb of charge from one point to another against to the electric force. 1 point to 1 coulomb of charge from one point to another against to electric force. அதாவது மேக்ஸிமம் இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வோல்ட்னா நமக்கு தெரியும், வோல்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர். அதை நம்ம எப்படி சொல்லுவோம், மின் அழுத்தம்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷர் இருந்தால் தான் எலக்ட்ரான்ஸே மூவ் ஆகும். அப்போ அந்த வோல்ட்டுக்கு குறியீடு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு என்ன சொல்லுவோம், சிம்பிள்ஸ் வி சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்போ 1 வோல்ட் அப்படின்னு நம்ம எதை சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஃபார்முலாஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் 1 கூலும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்டில் 1 கூலும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 1 கூலும் எலக்ட்ரான்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் அனதர் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னாவே அங்கே ஒரு ப்ரெஷர் தேவை. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகணும்னாவே என்ன தேவை, ப்ரெஷர். அப்போ 1 கூலும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் இருந்தாவே கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும், ஒர்க்கு நடக்கும். அப்போ ப்ரெஷர் இருந்தால் தான் ஒர்க்கு நடக்கும். அப்போ இந்த ஒர்க்கு நடந்தாவே, அதாவது 1 பாயிண்டில் 1 கூலும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் தான் நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். அந்த ஒர்க் எவ்வளோ இருக்கணும், 1 ஜூல் இருக்கணும். ஒர்க் எவ்வளோ இருக்கணும், 1 ஜூல். நம்ம எனர்ஜி இதை நம்ம என்ன சொல்லுவோம், எனர்ஜி இருந்தால் தான் ஒர்க்கு நடக்கும். அப்போ அந்த ஒர்க்குக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஜூல். அப்போ எனர்ஜின்னு வந்தாவே என்ன யூஸ் பண்ணணும், ஜூல். அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும்னா அப்போ அங்கே ஒர்க்கு நடக்கணும். ஒர்க்குங்கிறது எனர்ஜிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஜூல். அப்போ 1 கூலும் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 1 ஜூல் ஒர்க்கு நடக்கணும். இது மாதிரி 2 ப்ராசஸ் நடந்ததுனாவே அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், 1 வோல்ட்டு. அப்போ நம்ம பொதுவாக காமனாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 1 வோல்ட்டுங்கிறது 1 ஜூல் எனர்ஜி இருக்கணும். அப்போ அங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 1 கூலும் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ 1 ஜூல் பை 1 கூலும் ஈக்குவல் டு என்னது, 1 வோல்ட். அப்போ 1 வோல்ட்டுன்னு கேட்டால் நம்ம இதை டெஃபினேஷன் பண்ணி எழுதலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் 2 அதாவது புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கீடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த வோல்ட் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. த ஒர்க் டன் இன் மூவிங் எ சார்ஜ் ஆஃப் 10C. சிங்கிறது இந்த இடத்துல எதை இண்டிகேட் பண்ணுது, கூலுமே இண்டிகேட் பண்ணுது. அக்ராஸ் 2 பாயிண்ட் இன் எ சர்க்யூட் இஸ் 100 J. ஜேங்கிறது இந்த இடத்துல எதை இண்டிகேட் பண்ணுது, ஜூல்ங்கிறது எதை குறிக்குது, எனர்ஜி. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாயிண்ட். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், வி அப்போ நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே சம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் சொல்யூஷன். சார்ஜ்னா என்ன சொல்லுவோம், Q, கேபிட்டல் Q தான் சார்ஜ்னு சொல்லுவோம். Q ஈக்குவல் டு 10C. ஒர்டன் ஈக்குவல் டு W ஈக்குவல் டு 100C. 100 J அப்படின்னு சொல்லலாம், ஜூல் அப்படின்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V ஈக்குவல் டு W பை Q. அப்போ ஃபார்முலாஸ் வந்து நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். V ஈக்குவல் டு W பை Q. Wங்கிறது ஒர்க்கு, Qங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ், Vங்கிறது வோல்ட்டு. அப்போ வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம்னா 100/10. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 10 வரும். அப்போ வியோட வேல்யூ எவ்வளவு, 10 வோல்ட். அப்போ அந்த வோல்ட்டோட வேல்யூ எவ்வளோ, 10 வோல்ட் அப்படின்னு வரும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம்ஸ் லா.
இது நம்ம தமிழில் ஓம் விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஓம்ஸுங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். இதோட உண்மையான நேம் பார்த்தோம்னா சார்ஜ் சைமன் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜ் சைமன் ஓம் தான் சுருக்கி ஓம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதோட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு விதி கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெசனில் ஒரு கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். First one, a German physicist George Simon Ohm established the relation between the potential difference and current. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் ஐக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் விக்கும் என்ன இருக்குது, ரிலேஷன் இருக்குது, உறவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. which is known as the Ohm's law. This relation can be understood from the following activity. அப்போ இதுக்கு என்ன இருக்குது, ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி மூலிமா நமக்கு என்ன பண்ணுறாரு, ப்ரூவ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காரு. இந்த பிக்சர் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இல்லை எத்தனை பேட்டரி இருக்குது, ஒரு பேட்டரி இருக்குது. பேட்டரிங்கிறது பிடி, ப்ளஸ்ஸுங்கிறது பாசிட்டிவ், மைனஸுங்கிறது நெகட்டிவ் லைன். அப்போது ஒரு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரியோட எது கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அம்மீட்டர். ஏ போட்டு ரவுண்ட் போட்டால், அதாவது ஏ போட்டு ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருந்தால் அதுக்கு பேர் அம்மீட்டர். அதுக்கப்புறம் XYங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனாவே தமிழில் சொல்லுவோம் மின் தடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய எல்லா திங்ஸுமே என்ன சொல்லலாம், கண்டக்டிவிட்டி. அந்த மாதிரி கண்டக்டிவிட்டியில் கொஞ்சமாச்சும் என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி காமனாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே வச்சுக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ்க்கு என்னது XYன்னு எடுத்துக்கிறோம். அந்த XYங்கிறதுல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச் பண்ணுறோம், வோல்ட் மீட்டர் மேலே டாப்பில் அட்டாச் பண்ணுறோம். அப்போ வீங்கிறது அது வோல்ட் மீட்டர். அப்போ வோல்ட் மீட்டர் எங்கே டாப்பில் அட்டாச் பண்ணுறோம். இந்த இடத்துல XYங்கிறது என்ன சொல்லுவோம், XYங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல XYங்கிறது மின்தடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ரி, அதுக்கப்புறம் கீ இருக்குது, அதுக்கப்புறம் RHங்கிறது ரியோஸ்டாட். RHங்கிறது என்ன சொல்லலாம், ரியோஸ்டாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். RHங்கிறது இந்த இடத்துல ரியோஸ்டாட், அதாவது ரியோஸ்டாட்டுங்கிறது RH அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் சர்க்யூட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஓம்ஸ் லா. அதாவது இந்த படத்தை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதை ஸ்டடி கரண்ட்டு அதாவது என்ன சொல்லலாம், இங்கே டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறாமல் இருக்குது. கரண்ட் ஐங்கிறது ஸ்டடி கரண்ட் எடுத்துக்கிறோம். ஃப்ளோ த்ரூ ஏ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V between the two ends of the conductor. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு கண்டக்டருக்கு அந்த கண்டக்டரில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸோட டாப்பில் என்ன பண்ணுறோம், வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலே இருக்க பிக்சர் அப்படி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா மேக் பண்ணுறாங்க. I proportional V. இந்த இடத்துல ஐங்கிறது கரண்ட்டை குறிக்கும், விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வியை குறிக்கும், அல்லது வோல்ட்டு சொல்லலாம். ஐங்கிறது கரண்ட்டு, விங்கிறது வோல்ட்டு. ஹென்ஸ் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுறோம். I/V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தியரியை நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது I/V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு த வேல்யூ ஆஃப் த ப்ரொபோர்ஷனாலிட்டி த கான்ஸ்டன்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி 1/R. ஆருங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது, ரெசிஸ்டன்ஸு. அதாவது the value of this property proportionally the constant is found to be 1/R. 1/ங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூ, ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது. therefore I equal to 1/R into V. அதாவது ஐங்கிறது கரண்ட்டு, ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ், விங்கிறது வோல்ட்டு. அப்போ V equal to IR. விங்கிறது வோல்ட்டு, ஐங்கிறது கரண்ட்டு, ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா here R is a constant. R is a கான்ஸ்டன்ட் ஃபார் எ கிவன் மெட்டீரியல் சே நிக்ரோம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடியது ஒரு சில திங்ஸில் பாஸ் ஆகுது. மேக்ஸிமம் எல்லா கண்டக்டிவிட்டியில் கரண்ட் என்னவும் பாஸ் ஆகும். அப்போ அந்த கண்டக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதாவது நிக்ரோம் ஒயரில் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே காப்பர் ஒயரில் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே அலுமினியம் ஒயரில் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. at a given temperature and is known as the resistance of the material since the potential difference V is proportional to the current. The graph between V and I is the straight line for a conductor as shown in the figure. படத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க, படத்தை மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது படத்தில் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை மூலிமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது இந்த இடத்துல பார்த்தா கிராஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது கிராஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐங்கிறது டாப்லேயும் கீழே பாட்டத்தில் V வோல்ட்டுங்கிறது கொடுத்துட்டாங்க. அதாவது வோல்ட்டும் கரண்ட்டும் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அதாவது இந்த கிராஃபில் லைன் பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். அதாவது கிராஃபில் சென்டர் லைன் பார்த்தோம்னா
ஸ்ட்ரெயிட் லைனாக கனெக்ட் ஆகும். எப்படி சார் கனெக்ட் ஆகுது அப்படின்னா கரண்டோட லெவலும் அந்த வோல்ட்டோட லெவலும் ரெண்டு ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லைன் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கிராஃப் மூலிமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ரிலேஷனே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஐயுக்கும் வீக்கு என்ன இருக்குது, ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது கிராஃப் மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் அதாவது இந்த இடத்துல எப்படி சொல்லுவோம்னா அதாவது பொருள்களின் தன்மை, அதாவது பொருளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி மின்தடையனாகவும் மாறும். அதாவது பொருளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி மின்தடையனாகவும் மாறும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன் ஃபிகர் 4.4 இன் ஃபிகர் 4.4 ஏன் நிக்ரோம்ங்கிறது கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டல் தான். நிக்ரோம் ஒயர் வாஸ் கனெக்டட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இஃப் யூ ரீப்ளேஸ் த நிக்ரோம் ஒயர் வித் எ காப்பர் ஒயர், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிக்ரோம் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிறப்போ ஒரு ரீடிங் எடுத்துக்கிறோம். நிக்ரோம் ஒயர் எடுத்துகிட்டு அந்த நிக்ரோம் ஒயருக்கு பதில் என்ன கனெக்ட் பண்ணுறோம், காப்பர் ஒயர். அப்போ காப்பர் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிறப்போ அதோட ரீடிங் எடுத்துக்கிறோம். காப்பர் ஒயர் எடுத்துகிட்டு அலுமினியம் ஒயர் இருக்கிறோம். அலுமினியம் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிறப்போ அதோட ரீடிங் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ரீடிங் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ரீடிங் என்னவாக இருக்கும், சேஞ்சாக இருக்கும், அதாவது மாற்றமாக இருக்கும். ஏன் மாற்றம் ஆகுது அப்படின்னா அந்த கண்டக்டருக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத ரீடிங் மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு த நிக்ரோம் ஒயர் வித் எ காப்பர் ஒயர் அண்ட் கண்டக்ட் the same experiment, you will notice the different current for the same value of the potential difference across the wire if you again replace the copper wire. அப்போ நிக்ரோமுக்கு பதில் என்ன பண்ணுறோம், காப்பர் ஒயர் வைக்கிறோம். ஒயர் வித் ஏன் அலுமினியம், அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அலுமினியம் ஒயர். you will get the another value for the current passing through it from equation 4.3. you have learned that V by I must be equal. எப்பவுமே VI ஈக்குவலாக இருக்கும், R மட்டும் என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். to the resistance of the conductor used the variation in the current of the same value for the potential difference. They indicate that the resistance of the different material is different. இது ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ், முக்கியமானதுன்னு சொல்லலாம். அதாவது மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் என்னவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நவ் த ப்ரீமரி ஈக்குவேஷன் இஸ் வாட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ். The resistance of the material is its property to oppose the flow of the charges and hence the passes the current through it. It is different for different material. இது முக்கியமான வேர்ட்ஸு. அதாவது மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் என்ன சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஹோம்ஸ்லா கொடுத்துரும். அதாவது V by I ஈக்குவல் டு ஆர். விஐயும் கான்ஸ்டன்ட், அதாவது விஐயும் ரிலேஷனாக இருக்கும், ஆர் மட்டும் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆறுங்கிறது இந்த இடத்துல அது ரெசிஸ்டன்ஸ். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ பிட்வீன் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் த கரண்ட் ஃப்ளோ த்ரூ இட். அதாவது மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டாங்களே நம்ம இது எழுதலாம். மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் வரும், இதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு என்னென்னா அதோட யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4.5.1 அதாவது யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு, அதாவது மின்தடையின் அலகு. அதாவது மின்தடையின் அலகு என்ன சொல்லுவோம், ஓம் அப்போ நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சவராரு ஓம். அப்போ யார் கண்டுபிடிச்சாங்களோ அவரோட நேம் தான் அதுக்கு என்ன வரும், ஓமாக வரும், அதாவது யூனிட்ஸாக வரும். அதான் சொல்கிறாங்க த எஸ் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம் அண்ட் இட் இஸ் ரீப்ரசன்டட் பை த சிம்பிள். அந்த கேப் டைப்பில் இருக்கும், அதுதான் என்ன சொல்லுவோம், ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேப் டைப்பில் இருக்கிறத ஓம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 1 ஓம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 1 ஆம்பியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், 1 வோல்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஓம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் செட் டு பீன் 1 ஓம் இஃப் எ கரண்ட் ஆஃப் த 1 ஆம்பியர் ஃப்ளோஸ் த்ரூ இட் இஸ் வென் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1 வோல்ட் இஸ் மெயின்டைன்ட் அக்ராஸ் இட்ஸ் எண்ட். அதாவது 1 ஓம்ங்கிறது எப்படி சார் சொல்லுவோம் அப்படின்னா, எப்போ நம்ம 1 ஓம்னு சொல்லுவோம்னா ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும், 1 வோல்ட் இருக்கணும், அதில் எவ்வளோ கரண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 1 ஆம்பியர் இருக்கணும். அப்போ 1 ஆம்பியர்லேருந்து 1 வோல்ட் ப்ரெஷர் இருந்தாவே அதை என்ன சொல்லலாம், 1 ஓம்னு சொல்லலாம். அதாவது ஒரு கண்டக்டர் இருக்குது, கண்டக்டரில் வந்து 1 ஆம்பியர் கரண்ட் இருக்குது, அந்த கரண்ட்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, 1 வோல்ட் இருக்குது, அதை நம்ம என்ன சொல்ல 1 ஓம்னு சொல்லலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க 1 வோல்ட், அதாவது 1 ஓம் ஈக்குவல் டு 1 வோல்ட் பை 1 ஆம்பியர். அதுக்கப்புறம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இப்போ பார்த்து ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தோம். அப்போ ரெசிஸ்டன்ஸோட சம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் த்ரூ விச் ஏ கரண்ட் ஆஃப் 2 ஆம்பியர் passes when the potential difference between its ends is 30 volt. அப்போ நம்ம ஃபார்முலா மேக் பண்ணுறோம். the current through the conductor I equal to 2 ampere, potential difference V equal to 30 volt. forms of Ohm's law equal to R equal to V by I. R equal to V by I. R equal to V by I. Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், Vங்கிறது வோல்ட், Iங்கிறது கரண்ட்டு. தேர்ஃபோர் R equal to 30 by 2, 15 ஓம். அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 15 ஓம் கிடைக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
Next, electrical resistivity and electrical conductivity. Final நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, electrical resistivity and electrical conductivity. electrical resistivity நம்ம என்ன சொல்லுவோம், மின் தடையின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னாவே கண்டிப்பாக அந்த கண்டக்டரில் என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு சில கண்டக்டர் வந்து கரண்ட்டை நல்லா அப்சர்வ் பண்ணும், நல்லா குட் கண்டக்டர்னு சொல்லுவோம். அந்த குட் கண்டக்டரோட வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், கடத்தி எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் பார்க்க போகிறோம். யூ கேன் verify by doing an experiment that the resistance of the any conductor or is directly proportional to the length of the conductor. லென்த்துங்கிறது இந்த இடத்துல என்னது, L, and is inversely proportional to the its area of across section A. ஏங்கிறது இந்த இடத்துல என்னவும் ஏரியாவை குறிக்குது. அப்போ ஃபார்முலா மேக் பண்ணோம்னா R proportional L, R proportional 1/A equal to hence R proportional L/A, therefore R equal to sigma. அதாவது இந்த இடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரோ அப்படின்னு சொல்லலாம், சாரி இந்த மாதிரி பி மாதிரி லெட்டர்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம், ரோ, RHO, ரோ அப்படின்னு சொல்லுவோம். ரோ L/A, எல்லுங்கிறது லென்த்து, பை ஏரியாங்கிறது ஏ. அப்போ வேர் ஏ ரோ இஸ் த கான்ஸ்டன்ட் கால்டு எஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டிக்கு லெட்டர்ஸ் பார்த்தோன்னா ரோங்கிறது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வரும், இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். Electrical resistance of the specific resistance of the material of the conductor. The from equation rho equal to RA/L. Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஏங்கிறது ஏரியா, எல்லுங்கிறது லென்த்து. அப்போ if L equal to 1, length equal to 1 meter, area equal to 1 meter square, then from the above equation rho equal to R. அப்போ ரோ ஆர் என்னது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரோ வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல hence the electrical resistivity of the material is defined as the resistance of the conductor of the unit length and unit area of cross section its unit of the ohm meter. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் கரண்ட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸுக்கு நகர்றதை என்ன சொல்லுவோம், கிராஸ் செக்ஷன் சொல்லுவோம். அந்த கிராஸ் செக்ஷன் தான் என்ன சொல்கிறாங்க, ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மின்தடைன்னு சொல்கிறாங்க. அதோட அலகு என்னது, ஓம் மீட்டர் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ கண்டக்டர் இஸ் த மெஷர் த ரெசிஸ்டிங் பவர் ஆஃப் எ specific material to the message of an electrical current is the constant for the given material. மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, do you know கொடுத்துருக்காங்க. நிக்ரோம் இஸ் ஏ கண்டக்டர் வித் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு த 1.5 × 10⁻⁶ ஓம் மீட்டர். அதாவது இதோட நெக்ரோமோட ரெசிஸ்டிவிட்டி 1 மார்க்கில் கேட்டால் நம்ம எழுதுவோம் 1.5 = 1.5 × 10⁻⁶ ஓம் மீட்டர். ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்டு மேக்கிங் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹீட்டிங் எலமெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டாங்க. த கண்டக்டன்ஸ் அண்டு கண்டக்டிவிட்டி. இந்த இடத்துல என்ன சொன்னால் கண்டக்டன்ஸ் மற்றும் கண்டக்டிவிட்டி. அதாவது எப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படின்னா கடத்துதல், அதாவது இந்த இடத்துல கடத்துதல்னு சொல்லுவோம். கண்டக்டிவிட்டி அதாவது கடத்தக்கூடிய திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கண்டக்டிவிட்டிங்கிறது நெக்ஸ்ட் டாபிக், அதாவது கடத்து திறன் அந்த மெத்தடில் நம்ம சொல்லுவோம். அதாவது கண்டக்டிவிட்டி, அதாவது ஒரு கண்டக்டர் இருக்குதுனாவே கண்டிப்பாக அதை என்ன பண்ணும், கரண்ட்டை அப்சர்வ் பண்ணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ணும், கரண்ட்டை அப்சர்வ் பண்ணும். அதோட கேரக்டரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டக்டிவிட்டி. அதேமாதிரி ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா அதாவது கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய கேரக்டரை டிஸ்ட்ராய் பண்ணும். அதாவது கரண்ட்டு பாஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கரண்ட்டு பாஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, கடத்து எண்ணுன்னு சொல்லுவோம், மின் கடத்து எண்ணு சொல்லுவோம். அதே மாதிரி கண்டக்டன்ஸ்னா கடத்தும் திறன், அதாவது மின் கடத்தும் திறன் நம்ம சொல்லலாம். அதாவது மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தான் திறன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு மின் கடத்து திறன், அதுக்கப்புறம் அண்டு கண்டக்டிவிட்டி அப்படின்னா கடத்து எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். த கண்டக்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் டு எய்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அண்ட் ஹென்ஸ் த passage of current in it is the conductance of the material is the mathematically defined as the reciprocal of the resistance. அதாவது ரெசிஸ்டன்ஸோட தலைகீழ் தான்
கண்டக்டிவிட்டி, அதாவது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸோட தலைகீழ் தான் இந்த இடத்துல கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடத்துத்திறன், அதாவது மின் தடையோட தலைகீழ் தான் என்னது கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர் இருக்குன்னு சொல்லுவோம். ஹென்ஸ் கண்டக்டன்ஸ்க்கு லெட்டர் என்னது கேபிட்டல் ஜி. அப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா ரோ போடுவோம். அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டினா என்ன பண்ணுவோம், ஆர் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல கண்டக்டன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஜி சொல்கிறாங்க. The given the G equal to 1 by R, its unit is the ohm minus 1, ohm power minus 1. It is also represented as the mho. அதை நம்ம தலைகளாக மாற்றினா என்ன சொல்லுவோம், ஓமை தலைகளாக போட்டோம்னா அது மோ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்திருக்கு. The reciprocal of the electrical resistivity of the material is called its electrical conductivity. இது 2 மார்க்ஸில் ஒரு மேக்ஸிமம், இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The reciprocal of the electrical resistivity, அதாவது ரெசிஸ்டிவிட்டியோட தலைகீழ் தான் என்னது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்ட்டாங்க. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 1 by ரோ, சிக்மா ஈக்குவல் டு 1 by ரோ, இதை ஃபார்முலா நம்ம தெளிவாக மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இட்ஸ் unit is the ohm minus 1, meter minus 1. It is also represented as the mho meter minus 1. The conductivity is the constant for a given material. The electrical conductivity of the conductor is the measure of its ability to pass the current through it. Some material are good conductors, அதாவது ஒரு சில கடத்தி வந்து மின்சாரத்தை நன்கு கடத்தும், ஒரு சில கடத்தி என்ன பண்ணுறது கடத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடத்துறது எல்லாமே குட் கண்டக்டர், கடத்ததெல்லாம் இன்சுலேட்டர்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். The electric current எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, காப்பர், அலுமினியம் எக்ஸெட்ரா. while some other materials are non conductor, ஒரு சிலது கடத்தாது, அதை என்ன சொல்ல இன்சுலேட்டர் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் கிளாஸ், wood, ரப்பர் எக்ஸெட்ரா. The conductivity is the more conductor than insulator, more conductor than the insulators. அதை சொல்லியிருக்காங்க, இன்சுலேட்டர்னு சொல்லியிருக்காங்க. மோர் கண்டக்டர் என்ன சொல்கிறாங்க, இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த கண்டக்டிவிட்டி, அதாவது வுட்டு, கிளாஸு, வுட்டு, ரப்பரு எக்ஸெட்ரா. த கண்டக்டிவிட்டி இஸ் மோர் கண்டக்டர்ஸ் தேன் த ஃபார் இன்சுலேட்டர், பட் த ரெசிஸ்டிவிட்டி இஸ் த லெஸ் ஃபார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெஸ் ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவான கடத்தியை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அதாவது ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்தோம்னா என்னவாக இருக்கும், மேக்ஸிமம் அதாவது இன்சுலேட்டருக்கு மேக்ஸிமம் என்ன வரும், மின்தடையின் குறைவு, அதாவது ரெசிஸ்டிவிட்டி என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசன்ஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன், அதாவது நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா அதாவது வோல்ட்டுங்கிறது மின்னழுத்தம், அதோட ஃபார்மஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓம்ஸ் லா, அதாவது ரெசிஸ்டன்ஸ்னு வந்தால் ஓம்ஸ் லா வருவார், அவரோட யூனிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அவரோட ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல், அதுக்கு மேலே வந்து அந்த கிராஃப் இருக்குது, வியும் ஐயுக்கு என்ன இருக்குது ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும், நிக்ரோம் ஒயர், அலுமினியம் ஒயர், காப்பர் ஒயர், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸோட யூனிட்ஸ் என்னது ஓம், அதுக்கு வந்து கேப் மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்னது அதுக்கப்புறம் நிக்ரோம் ஒயரை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கண்டக்டன்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது மின் தடையின், அதாவது மின்சாரம் பாயிறப்போ அதுக்கு தடை ஏற்படுத்த மின் தடையின், அதோட கேரக்டர் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கண்டக்டிவிட்டினா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் கண்டக்டிவிட்டி, அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கண்டக்டன்ஸ், மின் கடத்தும் திறன் எந்த அளவுக்கு கடத்துது, அதாவது கண்டக்டிவிட்டி. அதுக்கப்புறம் கடத்து எண், அதோட கெப்பாசிட்டி, அதுக்கு ஃபார்மஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, அதோட யூனிட்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Thank you, thank you all.